அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்புக்குரிய எண்ணும் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள 3ஆம் பருவத்திற்கான அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் உள்ள அலகு 3 தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். காற்று. காற்று தேவைப்படும் செயல்பாடுகளுக்கு மட்டும் டிக் செய்க. நான் டிக் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது, விமல் பாடிக்கொண்டிருப்பதை கமல் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். இச்செயல் தொடர்பான சரியான கூற்றுக்கு நிழலிடுக. காற்றின் வழியே ஒளி பயணிக்கிறது. சரியான விடையை தேர்ந்தெடு. உயிரினங்கள் சுவாசிக்க காற்றில் உள்ள ஆக்சிஜன் உதவுகிறது. பாராகிளைடிங் விளையாட காற்று பயன்படுகிறது. காற்றாலைகள் இயங்க காற்று தேவைப்படுகிறது. அடுத்து பாருங்க, பாடநூல். நம்ம பாட புத்தகத்தில் பக்கம் 97 இருக்கிற காற்றின் முக்கியத்துவம் அப்படிங்கிற பேராகிராஃப் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. காற்றில் உள்ள வாயுக்கள் யாவை? ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன். நாம் சுவாசிக்கும் போது காற்றில் உள்ள எந்த வாயுவை உள்ளிழுத்து கொண்டு எந்த வாயுவை வெளியிடுகிறோம்? நாம் சுவாசிக்கும் போது காற்றில் உள்ள ஆக்சிஜனை உள்ளிழுத்து கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம். தாவரங்கள் உணவு தயாரிக்க காற்றில் உள்ள எந்த வாயு பயன்படுகிறது? தாவரங்கள் உணவு தயாரிக்க காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு பயன்படுகிறது. அடுத்தது, காற்று மாசடைவதால் ஏற்படும் விளைவுகளை மட்டும் எடுத்தெழுதுக. உலக வெப்பமயமாதல், மெலிதாகும் ஓசோன் அடுக்கு, புராதான சின்னங்கள் பாதிக்கப்படுதல், சுவாச நோய், அமிலமழை பொழிதல், மண்வளம் பாதிக்கப்படுதல். அடுத்தது, காற்று மாசுபாட்டை குறைக்கும் வழிமுறைகள் மட்டும் டிக் செய்க. அருகிலுள்ள நூலகத்திற்கு செல்ல ஃபர்ஸ்ட் பிக்சர், கடையில் பொருட்கள் வாங்க ஃபர்ஸ்ட் பிக்சர், பக்கத்து ஊரில் வசிக்கும் பாட்டின் வீட்டிற்கு செல்ல ஃபர்ஸ்ட் பிக்சர். அடுத்தது, படிப்பேன் எழுதுவேன். நம்ம பாட புத்தகத்தில் பக்கம் 101, 102, 103 லேர்ன் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காற்றின் மூலம் பரவும் நோய்களை மட்டும் எழுத போகிறோம். தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், அம்மை, காசநோய், சளி, குளிர்காய்ச்சல். அடுத்தது, பழத்தை பார்த்து காற்றின் மூலம் பரவும் நோயிடமிருந்து பாதுகாக்கும் முறை. முகக்கவசம் அணிய வேண்டும். தும்மல் மற்றும் இருமலின் போது வாயையும் மூக்கையும் மூடிக்கொள்ள வேண்டும். கைகளை நன்கு கழுவ வேண்டும். அடுத்தது, சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளதுங்க. கீழ்காண்பவற்றுள் காற்றின் பயன்பாடு அல்லாதது எது? சூரிய மின்சாரம் தயாரிக்க. வகுப்பறையில் ஆசிரியரும் மாணவரும் உரையாடும் போது பேசும் ஒலியை கேட்பதற்கு காரணமாக இருப்பது காற்று. காற்றின் உதவியோடு விளையாடப்படும் விளையாட்டுகள் எவை? பாய்மரப்படகு, பாராகிளைடிங், தொங்கு கிளைடிங். கீழ்காண்பவற்றுள் காற்று மாசுபட காரணம் எது? மேற்கூறிய அனைத்தும். உலக வெப்பமயமாதலுக்கான முக்கிய காரணம் என்ன? காற்று மாசுபாடு. காற்று மாசுபாட்டின் விளைவுகள் அல்லாதது எது? சரியான அளவு மழை. அடுத்தது, சரியான இணை எது? புகை, காற்று மாசுபாடு. கூற்று 1, கூற்று 2. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 1ம் 2ம் சரி. கீழ்காண்பவற்றுள் காற்றின் மூலம் பரவும் நோய் எது? காசநோய். தவறான கூற்று எது? கொரோனா நோய்க்கான அறிகுறி உள்ளவர்களின் அருகில் இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.